அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று பாடம் நம்பர் 21 ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸு. அதில் பார்ட் 1 ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸை பற்றி படிக்க போகிறோம். இதில் ஆக்டிவ் வாய்ஸ் தான் உண்டு, பேசிவ் வாய்ஸு இதுக்கு கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸுக்குள்ள ரூல் ஷேல் ஹவ் பீன் அல்லது வில் ஹவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பேசிவ் வாய்ஸு நோ பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸும். ஐ ஷேல் ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பேன். நெகட்டிவ்க்கு ஐ ஷால் நாட் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்க மாட்டேன். அதுக்கு பேசிவ் வாய்ஸ் இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நோ பேசிவ் வாய்ஸ். நோ பேசிவ் வாய்ஸ் ஃபார் நெகட்டிவ். ஆக்டிவ் வாய்ஸில் வியை வச்சு அமைக்கிறோம். வி ஷால் ஹாவ் பீன் ரீடிங் த புக்ஸ். நாங்கள் அந்த புத்தகங்களை படித்து கொண்டு இருப்போம். நெகட்டிவ்க்கு வி ஷால் நாட் ஹாவ் பீன் ரீடிங் த புக்ஸ். நாங்கள் அந்த புத்தகங்களை படித்து கொண்டு இருக்க மாட்டோம். இதுக்கு பேசிவ் வாய்ஸு நோ பேசிவ் வாய்ஸ், நோ பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்து யூவை வச்சு எப்படி அமைக்கிறோம்னு பார்க்குறோம். ஆக்டிவ் வாய்ஸில் யூ வில் ஹாவ் பீன் இன்வைட்டிங் ஹிம். யூ வில் ஹாவ் பீன் இன்வைட்டிங் ஹிம். நீ அவனை அழைத்து கொண்டு இருப்பாய். இதில் நெகட்டிவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் யூ வில் நாட் ஹாவ் பீன் இன்வைட்டிங் ஹிம். நீ அவனை அழைத்து கொண்டு இருக்க மாட்டாய். நீ அவனை அழைத்து கொண்டு இருக்க மாட்டாய். இதுக்கும் நோ பேசிவ் வாய்ஸ், நோ பேசிவ் வாய்ஸ். ஹீயை வச்சு எப்படி ஆக்டிவ் வாய்ஸில் உண்டாக்குறோம்னு பார்ப்போம். ஹீ வில் ஹாவ் பீன் சீயிங் தம். அவன் அவர்களை பார்த்து கொண்டு இருப்பான். ஹீ வில் ஹாவ் பீன் சீயிங் தம். அவன் அவர்களை பார்த்து கொண்டு இருப்பான். நெகட்டிவில் ஆக்டிவ் வாய்ஸில் ஹீ வில் நாட் ஹாவ் பீன் சீயிங் தம். அவன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். ஹீ வில் நாட் ஹாவ் பீன் சீயிங் தம். அவன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் நோ பேசிவ் வாய்ஸ், நோ பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். சிக்கு ஆக்டிவ் வாய்ஸ். She will have been sending the parcel. She will have been sending the parcel. அவள் அந்த பொதியை அனுப்பி கொண்டு இருப்பாள். அவள் அந்த பார்சலை அனுப்பி கொண்டு இருப்பாள். இதில் நெகட்டிவ் she will not have been sending the parcel. அவள் அந்த பொதியை அனுப்பி கொண்டு இருக்க மாட்டாள். அவள் அந்த பொதியை அனுப்பி கொண்டு இருக்க மாட்டாள். இதில் பேசிவ் வாய்ஸ் நோ பேசிவ் வாய்ஸ். இதுலேயும் நெகட்டிவ்க்கும் நோ பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்து இட்டுக்கு பதிலாக நான் திஸ் பேட் ஹேபிட்னு கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி வரும்? திஸ் பேட் ஹேபிட் வில் ஹாவ் பீன் சேஞ்சிங் ஹிம். திஸ் பேட் ஹேபிட் வில் ஹாவ் பீன் சேஞ்சிங் ஹிம். இந்த கெட்ட பழக்கம் அவனை மாற்றிக்கொண்டு இருக்கும். இந்த கெட்ட பழக்கம் அவனை மாற்றிக்கொண்டு இருக்கும். அதுக்கடுத்து இதில் நெகட்டிவில் எப்படி வரும்னா திஸ் பேட் ஹேபிட் வில் நாட் ஹாவ் பீன் சேஞ்சிங் ஹிம். இந்த கெட்ட பழக்கம் அவனை மாற்றிக்கொண்டு இருக்காது. இந்த கெட்ட பழக்கம் அவனை மாற்றிக்கொண்டு இருக்காது. பேசிவ் வாய்ஸ் நோ பேசிவ் வாய்ஸ் ஃபார் திஸ், நோ பேசிவ் வாய்ஸ் ஃபார் திஸ். அதுக்கடுத்தால் ஆக்டிவ் வாய்ஸில் எப்படின்னு வருதுன்னா தே வில் ஹாவ் பீன் மீட்டிங் த மேனேஜர். தே வில் ஹாவ் பீன் மீட்டிங் த மேனேஜர். அவர்கள் அந்த மேலாளரை சந்தித்து கொண்டு இருப்பார்கள். இதில் தே வில் நாட் ஹாவ் பீன் மீட்டிங் த மேனேஜர். அவர்கள் அந்த மேலாளரை சந்தித்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இருக்க மாட்டார்கள். இதுதான் நோ பேசிவ் வாய்ஸ் ஃபார் திஸ்.
இதுக்கு எந்த விதமான பேசி வாய்ஸும் இல்லை அப்படிங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கடைசியாக நான் சொல்லக்கூடியது, இந்த பாடம் instomojo.com/royalbava PDF கிடைக்கும். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதாவது 14th வீக்கு ப்ரிலிமினரி இங்கிலீஷ் கோர்ஸ்ன்னு போனீங்கன்னா இந்த பாடம் கிடைக்கும். கொஞ்சம் பணம் கட்டணும். கட்டிட்டு நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஸ்டோர் செய்துக்கலாம், அல்லது பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வைத்து கொள்ளலாம். இந்த யூடியூப்பை நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் ராயல் பாவான்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் என்னுடைய பாடங்கள் அனைத்தும் வரும். நீங்கள் அதிலவே பார்க்கலாம். பார்த்து நீங்கள் அதனுடைய விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்து நான் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.